ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து க்ரீமி சிக்கன் சீஸ் பாஸ்தா, அப்புறம் வந்து நட்ஸ் 10 o'clock பிரேக் கொடுத்து அனுப்பியிருந்தேன். பாஸ்தா ரொம்ப நல்லாவே வந்திருந்தது. அதுக்காக நல்லா பாஸ்தா வந்து உப்பு ஆயில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு ஒரு கடாயில் வந்து பட்டரு நறுக்கின பூண்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒயிட் ஆனியன் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது நல்லா வதங்கும்போது இன்றைக்கி வந்து சிக்கன் ஃப்ராங்கீசன்ஸ்ன்னு சொல்லிட்டு சிக்கன் ரெடிமேடாகவே கிடைக்கும். நம்ம அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை ஆனியனோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து வெஜிடபிள் வந்து ப்ரொக்கோலியும் பட்டாணியும் எடுத்திருந்தேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டு கொஞ்சம் வேக விட்டுக்கலாம். அது வெந்து வரும்போது ஒரு 1.5 தக்காளி வந்து இதில் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விட்டதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து பாஸ்தா வேக வச்சு வச்சுருப்போம்ல தண்ணி, அந்த தண்ணியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் வந்து தேவையான அளவு கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீமும் ஆட் பண்ணி அது கொதித்து வரும்போது செடார் சீஸ் கொஞ்சம் போட்டு இறக்கி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து எனக்கு இருக்கிற ஒரே கவலை என்னென்னா என்ன சமைக்கிறது. இந்த ஸ்கூல் ஆரம்பிச்சிலேருந்து எனக்கு ஃபஸ்ட் டைமாக ஸ்கூல் லஞ்ச் பேக் பண்ணுறது. ஸோ எனக்கு அவ்வளோவா தெரியாது. ஸோ ஹெல்த்தியாகவும் இருக்கணும். அதுக்காக வந்து பாஸ்தா பண்ணும்போது கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் போட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக பாஸ்தா பண்ணி நட்ஸும் கொடுத்து அனுப்பியிருந்தேன். இன்றைக்கி ஸ்கூலுக்கு நான் தான் ட்ராப் பண்ண போயிருந்தேன். ஸ்கூல் ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு. ஃப்ளாட்டுக்குள்ளே ஒரு ஷார்ட்கட் இருக்குது, அது வழியாக வெளியே வந்துட்டோம். நாங்கள் வந்து ஸ்கூல்லே அனுப்பி விட்டுட்டேன். வரும்போது கீழே வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது, அங்கேருந்து கார்னும் மக்ரோனியும் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இன்னொரு டே வந்து முடிஞ்சிச்சு. பை பாய்.